ஹாய் ஹலோடா வெல்கம் பேக் டு அவர் சேனல். டுடே நம்ம சேனலில் கேக்கு போட்ட சப்பி கேர்ளோட ஸ்பெஷல் ஸ்பாட் தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக எனக்கே வந்து லாஸ்ட்டு எண்டிங் கொடுக்கும்போது கொஞ்சம் ஒரு மாதிரி கில்ட்டாக தான் இருந்துச்சு. பட் எல்லாருமே வந்து கமெண்ட் பாக்ஸ்லேயும் சொல்ல ஆரம்பிச்சிட்டிங்க. என்ன அப்படின்னா, வந்து லஸ்ட்டோட மட்டும்தான் பார்த்துருக்கான், அந்த லவ் ஃபீல் வந்துட்டு கிடைக்கவே இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ ஓகே, அதுக்கு ஒரு ஸ்பெஷல் பாட்டை போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்திருக்கேன். ஸோ இது ரொம்ப ஸ்மால் குவான்டிட்டியோட தான் இருக்கும்டா. சாரி, குவான்டிட்டி இல்லை, டியூரேஷன். ஓகேவா? அதை எப்படி சொல்கிறது, ஒரு 15 மினிட்ஸ் ஏன் பண்ணியிருக்கேன். 18 மினிட்ஸ் வரைக்கும் போகலாம். ஓகேவா? எப்படி இருக்குன்னு தெரியல, அதுக்கு மேலேயும் போகலாம். கொஞ்சம் பொறுமையாக கேளுங்க. ஓகே, ஐ திங்க் போன பாட்டை விட நல்ல பாட்டாக கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஸோ அதில் இருந்த லஸ்ட்டு இதில் வந்துட்டு லவ் ஃபீல் மட்டும் தான் இருக்கும். தெரில, லஸ்ட்டு இருக்குமான்னு தெரில, பட் லவ் மட்டும் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேடா, அப்படியே வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ பார்த்தா அவங்க ஃபஸ்ட்டு பேபி இருக்கால, அவளுக்கு வந்து இப்போ வந்துட்டு 10 இயர்ஸ் ஆயிடுச்சு. 10 இயர்ஸ் கிடையாது, 10 மந்த்ஸ். ஓகேவா? நான் ரொம்ப குளர்றேன். ஓகே, 10 மந்த்ஸ் ஆயிடுச்சு. இப்போ வந்து அப்படியே நீங்கள் வந்து அவளை வந்து தூங்க வச்சிட்ருக்கீங்க. லைக் அவளை வந்து எப்படி சொல்கிறது, ஷோல்டரில் போட்டு தூங்க வச்சிட்ருக்கீங்க. உங்கள் வயிற்றில் பார்த்தா ஒரு ஸ்மால் பேபி பம்ப் இருக்குது, லைக் 5 மந்த்ஸ் அந்த மாதிரி. ஸோ இப்போ வந்துட்டு நீங்கள் அப்படியே வந்து லிட்ரலி ஷேக் பண்ணி அவளை வந்து கொஞ்சம் நல்லா தூங்க வச்சுட்டு அப்படியே பேபி பெட்டில் வந்துட்டு படுக்க வச்சுட்டு அப்படியே எழுந்திரிச்சு போகிறீங்க. ஸோ எங்கள் கிச்சனில் பார்த்தா நம்ம டே தான் அப்படியே வந்து சப்பாத்தி மாவு பிசைஞ்சிட்ருக்கான். நான் இங்கே கொஞ்சம் இந்தியன் டோனில் எடுத்திருக்கேன். ஓகே, அட்ஜஸ்ட் கரோ. ஏன்னா நம்ம தயங் வந்து கொரியன் பையன், பட் இங்கே கொஞ்சம் இந்தியன் ஃபுட்ஸ் எல்லாம் வரும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்படியே வந்து நீங்கள் வந்து பார்த்துட்டு அப்படியே டேவோட பின்னாடி போய் நின்றுட்டுருக்கீங்க. ஸோ நீங்கள் ரொம்ப ஷார்ட்டாக தான் இருப்பீங்க, சப்பியாக இருப்பீங்க, ஷார்ட்டாக இருப்பீங்க, க்யூட்டாக இருப்பீங்க. ஸோ அப்படியே வந்து போயிட்டு பின்னாடி போய் நின்றுட்டுருக்கீங்க. ஸோ டே வந்து அப்படியே திரும்பி பார்க்காமையே அப்படியே திரும்பி நின்றுட்டு, என்னடி பின்னாடி வந்து நின்று என்ன பண்ணிகிட்ருக்க? என்ன என்னோட புருஷன் அப்படியே ஆஃபீஸ் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருப்பார். இப்போ என்ன புதுசாக சமையல் கட்டு பக்கம்லாம் வந்து சமைக்கலாம் ஆரம்பிச்சிருக்காரு. வாய்க்கொழுப்புடி உனக்கு, வாய்க்கொழுப்பு, எங்கள் ஃப்ரெண்டில் வா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்களை பிடிச்ச ஃப்ரெண்டில் விட்டுட்டு மாவு பசைஞ்சிட்டே உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கான். லைக் ஹக் பண்ணுற அந்த பொசிஷனில் நின்றுட்டுருக்கான். தயாங், சொல்லுங்கள் மிஸ்ஸஸ் கிம், சொல்லுங்கள், என்ன என்ன வேணும்? அது ஒன்றும் இல்லை தயாங், இப்போது ஃபஸ்ட்டெல்லாம் நீங்கள் எப்போவுமே என்கிட்ட ஒரு மாதிரி எரிஞ்சு விழுந்துட்டுருப்பீங்க. ஆனால் இப்போது நல்லா பேசுகிறீங்க, நல்லா லவ் காட்டுறீங்க. இவன் இல்லை, ஏதோ ஒன்று, இந்த பேபி வயிற்றில் வந்ததுலேருந்து கேரிங்கெல்லாம் ரொம்ப அதிகமாக இருக்குது. இவனோட ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்தே அப்படி தான். ஏன் அப்படி? பிஃபோர் அந்த மாதிரி இருந்துட்டு ஆஃப்டர் ஏன் இப்படி மாறிட்டீங்க? பிஃபோர் நான் இருந்ததுக்கான காரணம் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஒன்று எனக்கு சுத்தமாக பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதும் உங்கள் ஃபேஸ் அப்படியே ரியாக்ஷன் சேஞ்ச் ஆகுது. அப்படின்னா எப்படி சொல்கிறது, அது நான் வேறு எதிர்பார்க்காத டைமில் என்னோடய அப்பா பிஸ்னஸ் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு என்னை கல்யாணம் பண்ணி வச்சுட்டாரு. அதான் என்னால் சுத்தமாக ரிசெப்ட் பண்ணிக்க முடியல, அதை அக்செப்ட் பண்ணிக்கவும் முடியல. அப்புறம் மோஸ்ட்டாக குடிக்க மாட்டேன், ஆனால் அதுக்கப்புறம் குடிக்க ஆரம்பித்தேன். அப்போ என்னாலலாம் குடிக்க ஆரம்பிச்சிருக்கீங்க? இல்லடி, அப்படி இல்லடி. அப்புறம் குடித்தேன், நல்லா குடித்தேன். அன்னைக்கு நம்மளோட டியானா ப்ராசஸில் கூட நான் வந்து அந்த அளவுக்கு ஸ்டேபிளாக இல்லை. அது பண்ணி முடிச்சுட்டு மறுநாள் யோசிக்கும் போதே எனக்கே ஒரு மாதிரி இருந்துச்சு, ஏதாவது பண்ணி தொலைச்சிட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் நீ ப்ரெக்னென்ட் ஆன, அப்புறம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இடையில உள்ள நாள் போச்சு. நானும் கேர் பண்ணிக்கணும்னு எவ்வளோ பார்ப்பேன்டி, ஆனால் என்னோடய மனசு கேட்கவே இல்லை. எப்பட்றா எந்த மூஞ்சா வச்சுட்டாடா அவகிட்ட பேசுவேன், அந்த மாதிரியே இருந்துச்சு. அதுக்கப்புறம் நாள் போச்சு. அதுக்கப்புறம் டிவானா பிறந்தா. அவளுக்காக நீ ரொம்ப பெயினை தாங்கிக்கிட்டடி, எனக்காகவும் பெயினை தாங்கிக்கிற. அவள் என்ன இருந்தாலும் என்னோட பிளட் இல்லையா, என்னோட பிளட் அண்ட் ப்ரெஷர்ஸ். அவளை நீ பெத்தெடுத்துக்கிருக்க அவ்வளோ கஷ்டப்பட்டு. அப்போவே உன்னை நான் லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன்டி, ஆனால் எனக்கு எப்படி ரெப்ரெஸ் பண்ணணும்னு தெரில. அப்புறம் டிவானா மில்க் குடிக்கிறத பார்த்து டெம்ப்ட் ஆகி திருப்பி நான் ஒன்றை பண்ணி, அதுக்கப்புறம் இப்போ 2வது பேபி. பொண்ணு எனக்கு ரொம்ப பிடிக்கும்டி, ஆனால் உண்மையை சொல்லவா, நீ ரொம்ப அழகாக இருக்க, ரொம்ப 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 அழகு. நானே பார்த்துருந்தா கூட
இல்லை நான் பிஃபோர் வெட்டிங் லவ் பண்ணி ஒரு மாதிரி கிரிஞ்சியாக இருந்திருந்தா கூட உன்ன மாதிரி ஒரு பொண்ணு கண்டிப்பாக கிடச்சிருந்துருக்க மாட்டா. டே ஒரு நிமிஷம் நீங்கள் என்ன அழ வச்சுட்டீங்க தெரியுமா? என்னாச்சு? இல்லை ஃபஸ்ட்டு சொன்னது தான், முதல்ல உனக்கு என்ன பிடிக்காதுன்னு சொன்னீங்கல்ல, அதுதான். அப்படி தாண்டி ஃபஸ்ட்டு பிடிக்கல, நான் இப்போ ரொம்ப 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 பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஃபேஸை கொண்டு வந்து அவங்களோட நெக்கில் அப்படியே கிஸ் பண்ணுறான். சரி போதும், நீங்கள் உங்களோட வேலையை பாருங்கள். என்னடி அப்படியே பொசுக்குன்னு சொல்லிட்டு போகிற? நீ பார்க்க வேண்டிய வேலை நான் பார்த்துட்ருக்கேன். சரி அப்போ நானே பார்க்குறேன் போங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே டேவை பிடிச்சி இந்த சைடு விடுறீங்க. ஸோ டேவோட கையில் கொஞ்சோண்டு மாவு இருக்கும், அதை அவங்க மூக்கில் அப்படியே வைக்கிறான். தயாங் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அதை வைப் பண்ணிவிட்டு கொஞ்சோண்டு மாவு எடுத்து நீங்கள் தயாங் கூட சீக்ஸில் தடவுறீங்க. நீ போய் ரெஸ்ட் எடு, நான் எல்லாத்தையும் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அவங்களோட சீக்ஸோட ஓரத்தில் கிஸ் பண்ணுறான். நீங்கள் அப்படியே ஷைலாக ஸ்மைல் பண்ணிவிட்டு அப்படியே போகிறீங்க. போயிட்டு டிவி முன்னாடி அப்படியே உட்காந்து நீங்கள் வந்து டிவி ஆன் பண்ணுறீங்க. லைக் அதில் வந்துட்டு ஒரு லவ் ஃபிலிம் ஓடிட்டுருக்கு. ஸோ அந்த லவ் ஃபிலிமையும் பார்த்து அப்படியே ஃபீல் பண்ணிவிட்டு அப்படியே உட்காந்துட்ருக்கீங்க. கொஞ்ச நேரத்துலேயே தாயாங்கும் டின்னர்லாம் பண்ணிவிட்டு அப்படியே வந்து உங்களை கூப்பிடுறான். ஸோ நீங்களும் போயிட்டு டின்னர் சாப்பிட்றீங்க. நீங்கள் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போதே டிவானா வந்து அழ ஆரம்பிச்சிடுறா. ஸோ டே வந்து அப்படியே பார்க்குறான். நீங்கள் வந்து அப்படியே எந்திரிச்சு போகலான்னு சொல்லிட்டு பார்க்கும்போது உங்கள் ஹேண்டை பிடிச்சி அப்படியே வந்து இது பண்ணுறான். நீங்கள் உட்காரு, நான் போய் பார்த்துட்டு வரேன். தயாங் இல்லை, நீங்கள் சாப்பிட ஆரம்பிச்சிட்டிங்க, நீ மட்டும் சாப்பிட ஆரம்பிக்கலையா? சாப்பிட, நான் போய் பார்த்துட்டு வரேன். தயாங் இல்லை, நானே கம்முன்னு உட்காந்து சாப்பிடுன்னு சொல்கிறேன், அதுக்கப்புறம் என்ன, நான் போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கொஞ்சம் வாய்ஸ் ரைஸ் பண்ணிவிட்டு அப்படியே பேபி பக்கத்தில் வரான். ஸோ அவள் வந்துட்டு பயங்கரமாக அழுதுட்டுருக்கா. அப்போ வந்துட்டு டே வந்து அவளை தூக்கி கொஞ்சம் நேரம் காம் பண்ணுறாரு. அப்படியே நீங்கள் வந்து மொத்தமாக சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே அந்த ரூம் பக்கம் வந்து பார்த்தா அப்படியே ரொம்ப அழகா அப்படியே டே வந்து தூக்கி வச்சு கொஞ்சி அப்படியே வந்து தூங்க வச்சுட்ருக்காரு டிவானாவை. ஸோ நீங்கள் வந்துட்டு அப்படியே அதை ஸ்டேர் பண்ணிட்டு நின்றுட்டுருக்கீங்க. ஸோ ஃபைனலி அவள் வந்து தூங்கிடுறா. அவளை வந்து அவளோட பெட்டில் படுக்க வச்சுட்டு தயாங் வந்து அப்படியே திரும்பினா நீங்கள் வந்து அப்படியே நின்றுட்டுருக்கீங்க. பா வாட் டேட் அண்ட் டேட்ஸ் லிட்டில் பிரின்சஸ் மூமெண்ட்யா. வீடியோ எடுத்து சோஷியல் மீடியாவில் அப்லோட் பண்ணால் நல்லா போகும். அந்த வேலையை முதல்ல பார்ப்போம். தயாங் போய் சாப்பிடுங்க, டைம் ஆச்சு. நான் இங்கே உட்காரவா, நீங்கள் வந்துடுறீங்களா? நீ போய் உட்காரு, நான் டேப்லெட்ஸ் எடுத்துட்டு அப்புறமா வரேன். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே டேவை பார்த்து சிரிக்கிறீங்க. ஸோ டே அப்படியே உங்களோட ஃபோரில் கிஸ் பண்ணிவிட்டு அப்படியே வந்து போகிறாரு. ஸோ நீங்கள் வந்துட்டு அப்படியே ரூமோட இதில் டு சே பெட்டில் வந்து உட்காடுறீங்க. ஸோ உட்காந்துட்டு அப்படியே டிவானாவை பார்க்குறீங்க. டிவானா, நீ உண்மையிலேயே ரொம்ப கொடுத்து வச்சவ தெரியுமா? தயாங் மாதிரி ஒரு அப்பா லைஃப்பில் கிடைக்கிறதுக்கு இந்த மாதிரி லவ் அண்ட் கேர் நம்ம எங்கே தேடினாலும் கிடைக்காத ஒன்று. ஆனால் உன்னோட அப்பா உன் மேலேயும் சரி என் மேலேயும் சரி 2 பேர் மேலேயும் ரொம்ப 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 நிறைய லவ் வச்சுருக்காரு. மாமா லவ் டாடா அண்ட் டிவானா லவ்ஸ் டாடா. உலகத்துலேயே யாரையுமே கொடுக்க முடியாத அளவுக்கு லவ்வை நம்ம 2 பேரும் கொடுக்கணும் டாடாக்கு. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு தூங்கிட்டு இருக்கவங்க பாப்பா கிட்ட நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க. ஸோ அப்படியே கொஞ்சம் நேரம் உட்காந்துட்ருக்கீங்க. டே வந்து சாப்பிட்டெல்லாம் முடிச்சுட்டு உங்களோட மெடிசன்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வரான். ப்ரெக்னன்சி மெடிசன்ஸ் தான், வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ அப்படியே எடுத்துகிட்டு வந்து உங்களுக்கு போட தரான். ஸோ நீங்களும் போட்டுட்டு அப்படியே வந்து படுத்துட்ருக்கீங்க. 2 பேரும் தூங்கலை, படுத்துட்ருக்கீங்க. தயம் நான் ஒன்று சொல்லவா? சொல்லுடி. யூ ஆர் த பெஸ்ட் டேட் அண்ட் யூ ஆர் த பெஸ்ட் ஹஸ்பண்ட் இன் த வேர்ல்டு. ஏன்டி அப்படி சொல்கிற? அப்படியெல்லாம் இல்லை தயம். ஒன் திங், நீங்கள் என்னையும் சரி அதே நேரத்தில் டிவானையும் சரி 2 பேரையும் ஒரே அளவுக்கு ஈக்குவலாக கவனிச்சுக்கிறீங்க. ஏன் இவ்வளோ லவன் கேர்? அப்படியெல்லாம் இல்லைடி, 2 பேரையும் ஆமாம் சரி சமமாக கவனிச்சுக்கிறேன் தான். ஏன் அப்படி 2 பேரும் ஒன்றா? ஆமாம், நீ என்னோட முதல் குழந்த. அப்புறம் டிவானா என்னோட 2வது குழந்த. அப்புறம் உன்னோட வயிற்றில் இருக்காளே யாரோ, அவங்க என்னோட 3வது குழந்த. இன்னும் 10 இருக்கலாம். 10. 10? வேணாமா, 15 ஓகேவா? தயம் இதெல்லாம் டூ மச்சா? சரி அப்போது எவ்வளவு?
நீயே சொல்லு. இதோட போதும், இதுக்கு மேலெல்லாம் என்னோடய உடம்புல ஸ்ட்ரென்த் இல்லையா? அதெல்லாம் புருஷன் கொடுத்துக்கிறேன். ஸ்ட்ரென்த்தெல்லாம் மினிமம் ஒரு 5 வேணும். 5 முடியாது. சரிடி, 5 வேணாம், ஒரு 3 ஓகே. அடுத்ததும் ஒரு மேக் அவுட் செக்ஷன், அப்புறமா ஒரு பேபி. தயாங் 3 வேணாம், இவ்வளோ போதும். அவளும் வயிற்றில் இருக்கவளும் போதும். அப்புறம் வேணாமா ஒன்றும்? வேணாம். அப்படியெல்லாம் இல்லை. இன்னும் இவ கூட 3 கூட பெற்றுக்கலாண்டி. ஐயோ, உனக்கெல்லாம் எத்தனை பெற்றாலும் ஆகாதுடி. அதோட லட்டு மாதிரி இருக்கன்னா முருங்கைக்காய் மாதிரி சுருங்கி போயிடுவேன். வேணாம். என்ன நடந்தாலும் இந்த க்யூட்னஸ் மட்டும் போகாதுடி. போக விட்டுருவேண்ணா நான். அப்படியா? ஆமாம், எப்போவுமே இந்த க்யூட்னஸை போவிடவே மாட்டேன்டி. யூ ஆர் ஆல்வேஸ் மை க்யூட்டி பை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கொஞ்சி தள்ளுறான், கொஞ்சி கொலாவுறான். ஸோ உங்களுக்கே ஒரு மாதிரி ஷை ஃபீலாக இருக்குது. அப்படியே 2 பேரும் கொஞ்சம் நேரம் பேசியே படுத்து தூங்கிடுறீங்க. இப்படியே தான்டா உங்களோட ப்ரெக்னன்சியில் ஒவ்வொரு டேஸுமே கோல்டன் டேஸ் தான் உங்களை பொறுத்த வரைக்கும். அவ்வளோ நல்லா இருக்கும். லைக் ஒவ்வொரு விஷயத்தையும் உங்களுக்கு ஃபேவராக உங்களுக்கு பிடிச்ச மாதிரி தான் பண்ணுவான் எல்லாமே. ஸோ இப்படியே தான்டா உங்களோட 2 மந்த்ஸ் பாஸ் ஆகுது. 7th மந்த் செக்கப்புக்கு போயிருக்கீங்க நீங்கள். ஸோ டாக்டர் செக் பண்ணுறாங்க. பேபி இஸ் ஆல்ரைட், பட் உங்களோட வெயிட் இன்க்ரீஸ் ஆகவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் கேட்குறாங்க. டாக்டர், இந்த வெயிட்லேருந்து இன்க்ரீஸ் ஆனால் எப்படி டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்க. இல்லைம்மா, இருக்கிற வெயிட்டை விட ஒரு 3 kg இன்க்ரீஸ் ஆகணும். ஆனால் பேபியோட வெயிட் பெட்டராக இருக்குது. நல்லா ஃபுட்ஸ் எடுத்துக்கோங்க, ஓகேவா? ஓகே மேம். அப்புறம் தயாங், சொல்லுங்கள் டாக்டர். என்ன யோசிச்சுட்டே இருக்கீங்க? இல்லை டாக்டர், நத்திங். சொல்லுங்கள், என்ன? நல்ல ஃபுட்ஸ் எல்லாம் வாங்கி கொடுங்க, ஓகேவா? கொஞ்சம் நல்லா கேர் பண்ணிக்கோங்க. ஓகே டாக்டர், அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். சாப்பாடெல்லாம் நல்லா தான் சாப்பிட்றேன், ஆனால் என்ன உடம்புல ஒட்ட மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்களை பார்த்து சிரிக்கிறான். அப்போ டாக்டர் சரி, அப்போது நெக்ஸ்ட் மந்த் செக்கப்பில் மீட் பண்ணுறேன், ஓகே? ஓகே டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அப்படியே கூப்பிட்டு வெளியே வரான். எப்போ பாரு கிகிள் பண்ணிகிட்டே இருப்பீங்களா நீங்கள்? சரி விட்டுடி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவங்கள ஹக் பண்ணிட்டு வரேன். நீங்கள் அப்படியே சடனாக ஸ்டாப் ஆகுறீங்க. என்னாச்சுடி? என்ன? தயாங், சொல்லு, என்ன? அது நம்ம பேசாமல் ஹனிமூன் போகலாமா? ஹனிமூனா? என்ன பேசிகிட்டு இருக்க நீ? அதெல்லாம் புதுசாக கல்யாணம் ஆனவங்க போகிறதுடி. புதுசாக ப்ரெக்னென்ட் ஆனாலும் போவாங்க. நீ புதுசாக எல்லாம் ப்ரெக்னென்ட் ஆகலை, இது செகண்ட் பேபி. ஃபஸ்ட்டு பேபி அப்போ கூப்பிட்டு போகலை, இப்போ கூட்டி போங்க. திவானாவை என்ன பண்ண போகிற? அது அம்மா வீட்டை விட்டுலாம் போயிட்டு வருவோம் தயாங்க. எப்படி இப்படியெல்லாம் யோசிக்கிற? அதெல்லாம் அப்படி தான். கூட்டி போவீங்களா மாட்டிங்களா? சரி கூப்பிட்டு போகிறேன். சரி, எப்போ வரைக்கும்? ஒரு 1 வீக் போதுமா? வேணாம் 2 வீக்ஸ். ஓகே, போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்களோட ஷோல்டர் கையை போட்டு கூட்டிகிட்டு போகிறேன். ஸோ அப்படியே டிவானாவை உங்கள் அம்மா வீட்டில் விட்டுட்டு நீங்கள் கிளம்பிடுறீங்க. பாரிஸுக்கு தான் அவங்கள கூட்டிகிட்டு போகிறான். பிகாஸ் பாரிஸ் இஸ் யுவர் ட்ரீம் பிளேஸ். இது வரைக்கும் நீங்கள் போனதே கிடையாது. நீங்கள் டைரியில் அதுக்கப்புறம் உங்களோட சின்ன சின்ன திங்ஸுமே பாரிஸ் அந்த டவர் இருக்கும் இல்லையாடா, ஸோ அந்த தீமில் தான் வச்சுருப்பீங்க. அதுலேயே எனக்கு தெரியும் உங்களுக்கு பாரிஸ் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படியெல்லாம் நீங்கள் வச்சுக்கிறத பார்த்து தான் உங்களுக்கு தெரியாமல் சர்ப்ரைஸாக தான் டிக்கெட்டெல்லாம் புக் பண்ணியிருப்பான். பிளேஸும் அவன் தான் சூஸ் பண்ணியிருப்பான். ஸோ உங்ககிட்ட சர்ப்ரைஸாக தான் சொல்கிறான். என்ன அப்படின்னா, நம்ம பாரிஸ்க்கு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ 2 பேரும் ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் பேக் பண்ணிவிட்டு கிளம்பிடுறீங்க பாரிஸ்க்கு. உங்களுக்கு ஃபீலே ஒரு மாதிரி ரொம்ப பிடிச்சிருக்கு. ஒரு மாதிரி சில் கிளைமேட்டாக ரொம்ப நல்லா இருக்குது. ரொம்ப பனியும் பெய்யாமல் ரொம்ப சூடும் இல்லாமல் அப்படி ஒரு கிளைமேட் இருக்கும்ல. ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு நல்ல வெதர், குட் வெதர். அந்த மாதிரியான வெதரில் தான் நீங்கள் போயிருப்பீங்க. அப்படியே போயிட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் ரூமுக்கு தான் போகிறீங்க. உங்களுக்கு ரூம் செட்டிங்ஸுமே ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்பியரன்ஸ் எல்லாம் வேறு லெவலில் இருக்குது. அப்படியே நீங்கள் சுற்றிட்டு அப்படியே போயிட்டு பெட்டில் உட்காடுறீங்க. என்ன பிடிச்சிருக்கா? இட்ஸ் மை ட்ரீம் பிளேஸ். உங்களுக்கு எப்படி தெரியும்? புருஷனுக்கு தெரியாது எப்படி புருஷனுக்கு தெரியாமல் இருக்கும்? பொண்டாட்டியோட ட்ரீம் பிளேஸ் கூட அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்களோட நோஸ் அப்படியே பிடிச்சி பிஞ்ச் பண்ணுறாரு. எப்போ பாரு என்னோடய நோஸை பிடிக்கிறதே உங்களோட வேலையாக இருக்குது.
நல்லா இருக்குடி, நல்லா புளுக்கு புளுக்குன்னு அழகா. தயம் போங்க. சரி, நம்ம ஃப்ரெஷ் ஆகிட்டு டவரை விசிட் பண்ண போகலாமா? இப்போ தாண்டி வந்து லேண்ட் ஆகிருக்க, கொஞ்சம் ரெஸ்ட் எடு, அதுக்கப்புறம் டவரை போய் பார்க்கலாம். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் போகிறீங்க. ஸோ பார்க்குறதுக்கு வேறு லெவலில் இருக்குது டவரு. பட் அந்த லைட் செட்டிங்ஸ் எல்லாம் இல்லாதனால அப்படியே பார்த்துட்டு ஒரு மாதிரி மூஞ்ச வச்சுட்டு நின்றுட்டுருக்கீங்க. ஏன்டி மூஞ்ச அப்படி வச்சுருக்க? இல்லை தாயம், நைட்டே வந்துருந்துருக்கலாம். பாருங்க, லைட்டு எதுவுமே இல்லை. லைட்டிங்ஸ் இல்லைன்னா எப்படி தாயம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்க. சரிடி, இப்போ ஒரு பார்த்துட்டேன், இனி பாரிஸை மொத்தம் ஒரு ஷாப்பிங் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் திருப்பி வந்து பார்க்கலாம். நிஜமாவா? பக்கத்துலேயே நிறைய மால்ஸ் எல்லாம் இருக்குது. அப்படியே காலைல போனால் ஈவினிங் தான் வர மாதிரி இருக்கும். போயிட்டு பார்த்துட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் பார்த்துட்டு போகலாம். சரியா? சரி, எனக்கு டபுள் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர எக்ஸைட்மெண்ட்டோட அப்படியே கிளம்புறீங்க. ஷாப்பிங் போயிட்டு புதுசாக நிறைய டாய்ஸு, அதுக்கப்புறம் வந்து டிவானாக்கு ட்ரெஸ்ஸஸ்ஸு, அப்புறம் வந்து பாய் அண்ட் கேர்ள் தீமில் 2 தீம்லேயுமே நியூ பார்ன் பேபிக்கு வந்துட்டு ட்ரெஸ்ஸஸ்ஸு எல்லாமே வாங்கிட்டு ஸோ பாரிஸ் டவரை அகைன் மீட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்துட்டு திருப்பி வந்துட்டு வரீங்க. ரூமுக்கு வந்ததும் உங்கள் தலையில் கை வச்சுட்டு அப்படியே தயங்க ஒரு மாதிரி பார்க்குறீங்க. என்னாச்சுடி? என்ன? இல்லை தாயம், அந்த டவரில் போய் ஒரு வேலை பண்ணணும்னு நினச்சேன், ஆனால் அதை மறந்தே போயிட்டேன். ஏய், என்ன வேலைடி? இல்லை தாயம், நாளைக்கும் கூட்டிகிட்டு போங்க, நாங்கள் ஒன்று பண்ணணும். சரிடி, நாளைக்கு காலைல போகலாம், நீ இப்போ வந்து படுத்து தூங்கு, காலெலாம் ரொம்ப வலிக்குதா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்களை பெட்டில் படுக்க வச்சுட்டு காலெலாம் லைட்டாக அமுக்கி விடுறான். நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிவிட்டு, தாயம் நீங்கள் காலை டச் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே டேயோட கையை எடுக்கிறீங்க. ஏன்டி பொண்டாட்டியோட காலை புருஷன் தொடக்கூடாதா? இது என்னடி அநியாயமாக இருக்குது? இல்லை தாயம், அது எப்படி சொல்கிறது, நீங்கள் புருஷன் இல்லை, அதான் புருஷனாக இருந்தால் பொண்டாட்டியோட காலை தொடக்கூடாதா? போடி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மறுபடியும் உங்களோட காலை வாங்கி அவனே வாரண்டியராக பிடிச்சி அமுக்கி விட்டுட்டு இருக்கான். ஸோ நீங்கள் அதையுமே ஒரு மாதிரி ஸ்டேர் பண்ணி பார்த்துட்டுருக்கீங்க. அகைன் நெக்ஸ்ட் டே வந்து மார்னிங்கே நீங்கள் வந்துட்டு பாரிஸ் டவர் மீட் பண்ணுறதுக்காக போயிருந்துருப்பீங்க. ஸோ கடைன்னு சொல்லிட்டு போயிட்டு அங்கே ஒரு ஓல்டு லேடி வந்துட்டு உட்காந்து ஸ்டிக்கி நோட்ஸ் மாதிரி ஏதோ ஒன்று வந்துட்டு இது பண்ணிகிட்ருக்காங்க, சேல் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ நீங்கள் வந்துட்டு குடுகுடுன்னு அங்கே போயிட்டு அங்கே வந்துட்டு ஒரு நோட் வந்துட்டு வாங்கிக்கிறீங்க. ஏய், என்னடி இது? இருங்க தாயாங் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு பென் எடுத்து தாயாங் லவ்ஸ் வாயன் அப்படின்னு சொல்லிட்டு எழுதிக்கிறீங்க. ஏய், என்னடி இது? அது தாயாங் என்னன்னா, பாரிஸ் டவர் இந்த மாதிரி பெரிய பெரிய டவர்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அங்கெல்லாம் கப்பல்ஸோட நேம்ஸை சேர்த்து எழுதி வச்சோன்னா அவங்க ரொம்ப வருஷத்துக்கு சேர்ந்து அப்படியே சந்தோஷமாக இருப்பாங்க. அதான் எழுதுகிறேன், நம்மளும் ரொம்ப வருஷம் சேர்ந்து சந்தோஷமாக இருக்கலாம். இதுக்காகவே எனக்கு பாரிஸ் டவர் ரொம்ப பிடிக்கும் தாயாங். இதை தான் மறந்துட்டேன். அதுக்கு தான் பாரிஸ்க்கு வரணும்னு நினச்சிட்டே இருந்தேன். கடைசியில் அவங்க கூட வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே குடுகுடுன்னு ஓடிப்போய் அங்கே நிறைய ஸ்டிக்கி நோட்ஸ் இருக்கிற இடத்துல இதையும் வந்து ஒட்டி வச்சுட்டு வரீங்க. ஸோ 2 பேரும் சேர்ந்து அப்படியே வந்து ஸ்மைல் பண்ணிவிட்டு அந்த ஃபுல் பாரிஸையும் ஓரளவுக்கு சுற்றி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து வீட்டுக்கு வந்துட்டு வந்துடுறீங்க. இப்படியே உங்களுக்கு வந்து 9 மந்த்ஸ் பாஸ் ஆகிடுது. ஸோ 9th மந்த் செக்கப்பில் வந்து செக் பண்ணுறாங்க. தாயம், இது ரொம்ப கிரிட்டிக்கலான சுச்சுவேஷன். ஏன் டாக்டர், என்னாச்சு? அது என்ன சொல்கிறது, வாட்டர் லெவல் ரொம்ப கம்மியாக இருக்குது. நார்மல் டெலிவரி ஓகே தான், பட் ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்கும் ஃபஸ்ட் டெலிவரியை விட. அதுக்கப்புறம் சி செக்ஷன் இஸ் பெட்டர், பட் நீங்கள் 2 பேரும் டிசிஷன் எடுக்கிறது ஓகேவாக இருக்கும். அப்படின்னா ஐ மீன் நார்மல் டெலிவரினா நீங்கள் இன்றைக்கே அட்மிட் ஆகிற மாதிரி இருக்கும். ஓகே, நீ பேசிட்டு என்னவாக இருந்தாலும் சொல்லித்தாயா. ஓகே டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே டாக்டர் வந்து தனியாக தேவை கூப்பிட்டு தான் சொல்லியிருந்துருப்பாங்க. ஸோ இப்போ வந்துட்டு டே வந்து உள்ளே வந்துட்டான். நீங்கள் வந்துட்டு அப்படியே உட்காந்துட்ருக்கீங்க, லைக் ஒரு ஆப்பிள் எடுத்து சாப்பிட்டுட்ருக்கீங்க நீங்கள். ஜில்லு, சொல்லுங்கள் தாயாங், என்ன? அது வந்து நான் இன்னும் உங்ககிட்ட சொல்லுவேன், ஆனால் நீ பயப்படக்கூடாது. சொல்லுங்கள். அது வந்து டாக்டர் சி செக்ஷன் போயிடலாமான்னு கேட்குறாங்கடி. சி செக்ஷனா? ஏன் தாயாங், ஃபஸ்ட்டு நம்ம டிவானாவே நார்மலாக தானே பிறந்தா, இதுவும் நார்மலாகவே ட்ரை பண்ணலாம். இல்லைடி, வாட்டர் லெவல் ரொம்ப கம்மியாக இருக்கான், ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்குமாண்டி, அதான் சி செக்ஷன் போயிடலாம். நான் உனக்கு தங்கத்தட்டில் வச்சு பார்த்துக்கிறேன். சி செக்ஷன் பண்ணுறியா? இல்லை தாயாங்,
அது ரொம்ப பெயினாக இருக்கும். நான் நார்மல் டெலிவரினா கூட இப்போ மட்டும்தான் பெயின். பட் சி செக்ஷன்னா லைஃப் லாங் பெயினாக இருக்கும் தயம். வேணாம் தயம். எனக்கு சி செக்ஷனை நினச்சா தான் ரொம்ப பயமாக இருக்குது. வேணாம், நான் நார்மலாகவே பண்ணிக்கிறேன். சரி, யுவர் விஷ். ஓகே. ஆ, நான் ஃபோர்ஸ் பண்ணலை. நீ அவ்வளோ பெயின் அனுபவிக்கிறத என்னால் பார்க்க முடியாது. அதையும் கொஞ்சம் பார்த்துக்கோ. ஓகே. இட்ஸ் ஓகே, நான் தாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே தயாங்கோட மூஞ்சி அப்படியே முட்டை கண்ணை வச்சுட்டு அப்படியே சொல்கிறீங்க. சரி, நான் டாக்டர்கிட்ட சொல்லிட்டு வரேன். இன்றைக்கி அட்மிட் ஆகணுமாண்டி? அப்படியா? நான் ட்ரெஸ் எதாவது நான் போய் எடுத்துகிட்டு வரேன். ஓகே, நான் சொல்லிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து டாக்டர்கிட்ட வராங்க தயம். ஸோ வந்துட்டு சொல்லிட்டு வந்துட்டு போயிடுறான் வீட்டுக்கு. ஸோ உங்களுக்கு வந்து ஜெல்லு, அதுக்கப்புறம் பெயின் வர்றதுக்கான இன்ஜெக்ஷன் எல்லாமே வந்துட்டு போட்டுடுறாங்க. டே வந்து அந்த ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்துடுறான். ஸோ இங்கே வந்து பார்த்தா அப்படியே ஒரு மாதிரி நீங்கள் பெயினில் வந்துட்டு அங்கே இங்கே நடந்துட்டுருக்கீங்க. என்னாச்சுடி? அது ஓகே தயம்? ரொம்ப வலிக்குது தயம், அடிக்கடி பெயின் வருது. இதுக்கு தாண்டி சொன்னேன் சி செக்ஷன் போயிடலான்னு. இன்னும் இல்லட்டே. ஃபஸ்ட்டு டிவானாவே வச்சிட்ருக்காத நீ. ஃபஸ்ட்டு அவெல்லாம் ரொம்ப எப்படி சொல்கிறது, ரொம்ப நார்மலாக தான் இருந்துச்சு எல்லாமே. இது ரொம்ப காம்ப்ளிகேட்டிவ்டி. பரவாயில்ல தயம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கும்போதே உங்களுக்கு சடனாக பெயின் வருது. ஏ என்னடி இப்படியெல்லாம் பண்ணுற? ஐம் ஓகே தயம், ஐம் ஓகே. இப்போது ஸ்டார்டிங் ஸ்டேஜ் தான், அதனால ஒன்றும் இல்லை. என்ன ஸ்கேன் பண்ணாங்களா? அது ஹெட்டெல்லாம் ஓகேவா? ஹெட்டெல்லாம் திரும்பிடுச்சு. ஐயோ, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குடி. எதுவும் இல்லை தயம், ஐம் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து டேவோட ஆர்ம்ஸை லைட்டாக ரப் பண்ணுறீங்க. ஸோ இப்படியே வந்து டயாங் வந்து கூட்டிகிட்டு போயிடலாம் எங்கன்னா ரூமுக்கு. ஸோ ரூமுக்கு வந்துட்டு ரூமில் வந்துட்டு உட்காந்துட்டு இருக்கீங்க. அந்த பெரிய பால் இருக்கும்ல, ஸோ அதில் எல்லாம் கொஞ்சம் நேரம் அப்படியே உட்காந்து அதுக்கப்புறம் வந்து பெட்டில் படுக்கிறதும் எந்திரிச்சு இது பண்ணுறதும் அந்த மாதிரியே இருக்குது. ஸோ இப்படியே வந்து லன்ச் டைம் ஆயிடுது. நீங்கள் காலையிலே போயிட்டு அட்மிட் ஆகிருந்துருப்பீங்க, லன்ச் டைம் ஆயிடுது. ஸோ அப்படியே வந்து நீங்கள் உட்காந்துட்டு இருக்கீங்க. உங்களோட கண்ணுலேருந்து தாரையே தண்ணி மட்டும் கொட்டுது. ஒன்றுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க. தயாங் வந்து ஃபுட்டு வாங்கிட்டு வந்திருப்பான். இதில் கொஞ்சம் ஃபுட்டு சாப்பிடு. தயாங் வேணாம் தயாங். எதுக்குடி இப்போ அழுவுற? எதுக்கு இப்போ அழுவுற? அதான் ஸ்டே ஸ்ட்ராங்டி. நீ ஸ்ட்ராங்காக இருந்தால் தானே நான் ஸ்ட்ராங்காக இருக்க முடியும். பாரு, இதுக்கும் அழக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்களோட டியர்ஸ்லாம் வைப் பண்ணிவிட்டு கொஞ்சம் சாப்பாடு போட்டு உங்களுக்கு வந்து ஊட்டுறான். வேணாம் தயாங், வேணாம். கொஞ்சமாக சாப்பிடுடி, கொஞ்சமாக சாப்பிடு. காலையிலேருந்து நீ ஒன்றுமே சாப்பிடல. வேணாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணுறீங்க. பட் ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி அவன் வந்து பாதி, அதாவது வாங்கிட்டு வந்ததில் பாதி கிடையாது, அவன் எடுத்து வச்சதில் பாதி சாப்பிட்ற வச்சிடறான். ஸோ அதுக்கப்புறம் வேணவே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சுத்தமாக அவாய்ட் பண்ணிடுவீங்க. ஸோ இப்படியே தான்டா அந்த டைம் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்கிப் ஆக ஆரம்பிக்குது. உங்களுக்கு வந்து காலையில் ஜெல் வச்சுருந்துருப்பாங்க, அப்போலேருந்தே உங்களுக்கு வந்து பெயின் வர ஆரம்பிச்சிருந்துருக்கும். ஸோ இப்போ வந்து நைட் ஆயிடுச்சு. லைக் நைட் வந்து ஒரு 7 o'clock இருக்கும். அந்த டைம் தான் உங்களுக்கு வந்து பெயின் வந்து சிவியரான பெயின் வருது. ஸோ டாக்டர்ஸ் எல்லாம் வந்துடுறாங்க. அந்த மெயின் டாக்டர் இருப்பாங்களே, அதை வந்து நீங்கள் எப்போவுமே செக் பண்ணுற டாக்டர், அவங்க தான் வந்துட்டு மெயினாக அங்கே நிற்கிறாங்க. ஸோ அவங்க இருந்துட்டு அப்படியே வந்து உங்ககிட்ட வந்து பயங்கரமாக இது பண்ணிகிட்டு இருக்காங்க. புஷ் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு உங்களால் முடியல. அப்படியே ரொம்ப இது பண்ணுறீங்க, ரொம்ப ஸ்ட்ரகிள் அவுட் பண்ணுறீங்க. ஸோ டே வந்து உங்களோட ஹேண்டை வந்துட்டு அப்படியே டைட்டாக ஹோல்ட் பண்ணியிருக்கான். அவன் எங்கேயும் போகலை, அப்படியே டைட்டாக ஹோல்ட் பண்ணியிருக்கான். அங்கே வந்துட்டு அவங்க வந்து செக் பண்ணி பார்த்துட்டு சொல்லிட்டு இருக்காங்க, புஷ் பண்ணுன்னு சொல்லிட்டு உங்களால் சுத்தமாக முடியல. அப்படியே டே வந்து டைட்டாக ஹோல்ட் பண்ணியிருக்கான். நீங்கள் வந்து செம்மையாக அழுறீங்க, உங்களால் புஷ் பண்ணவே முடியல. டேக்கு சுத்தமாக அதை வந்துட்டு பார்க்க முடியல. அவனோட கண்ணில் எப்படி அப்படியே வந்து டியர்ஸ் வந்துட்டு அப்படியே வந்து நிற்கிது. கொஞ்சம் அப்படியே விட்டாலும் அப்படியே தாரையே கொட்டிடும். அந்த லெவலில் நின்றுட்டுருக்கான்ட்டே. அப்படியே உங்களையே வந்து காம் பண்ணுறான், அப்படியே வந்து புஷ் பண்ணவும் சொல்கிறான். ஸோ இந்த மாதிரி தான் அப்படியே வந்து ஃபைனலி நம்மளோட பேபி பாய் வந்து பிறந்துடுறான். அது வந்துட்டு பையன்தான். ஸோ பிறந்து வெளியே வந்ததும் தான் நீங்கள் வந்து அப்படியே ஒரு லாங் ப்ரீத் எடுத்துகிட்டு அப்படியே அன்கான்ஷியஸ் ஸ்டேட் போயிடுவீங்க.
வந்து அப்படியே ஹேண்டை வந்து ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கான். உங்களோட ஹேண்ட் வந்து ஸ்டிப் வந்து விடவே இல்ல. அப்படியே தான் புடிச்சிட்டு இருக்கீங்க. தேவோட ஐஸ்லேருந்து ஒன் ட்ராப் ஆஃப் டியர்ஸ் அப்படியே வந்து கீழ விழுது. மீதி டியர்ஸை வந்து அவனோட ஷர்ட்ல வந்து வைப் பண்ணிக்கிறான். லைக் அந்த மாதிரி எப்படி சைடு வைஸ் ஆங்கிள் திருப்பி நம்ம வந்துட்டு பண்ணுவோம்ல, அந்த மாதிரி வந்து வைப் பண்ணிவிட்டு அப்படியே பார்த்துட்டு இருக்கான் அவங்க மூஞ்சையே. ஸோ அப்படியே வந்து டாக்டர் தயாங்கோட மூஞ்சை பார்த்துட்டு, நத்திங் தயம் கொஞ்சம் ரொம்பவே டயர்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதும், அப்படியே வந்து வந்து அப்போ தான் கூல் ஆகிட்டு அப்படியே அதில் வந்து ஒரு கவுச் இருக்கும், அங்கே வந்துட்டு உட்காடுறான். ஸோ அப்படியே வந்து டாக்டர் வராங்க. கொஞ்ச நேரம் வெளியே இரு, நாங்கள் க்ளீன் பண்ணிவிட்டு பேபியும் வாஷ் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு வந்து இங்கே தரோம், ஓகே ஓகே டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்துட்டு வெளியே வரான். ஸோ உங்கள் அம்மா, அதுக்கப்புறம் உங்கள் அம்மா அப்பா, தேவோட அம்மா அப்பா, தேவோட ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே வந்துடுறாங்க. ஸோ கூட்டம் கூட்டமாக கும்பலாக வந்துடுறாங்க. வந்து அங்கே வெளியே இருக்கிறத பார்த்துட்டு அப்படியே எல்லோரும் கூடி போய் நின்றுட்டு என்னாச்சுன்னு சொல்லிட்டு பரபரப்பாக கேட்குறாங்க. நத்திங், பேபி பிறந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து ஒரு மாதிரி சிரிச்சுட்டே சொல்கிறான். அப்படியா, என்ன குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு தேவோட அம்மா கேட்க, பாய் பேபி. கங்க்ராச்சுலேஷன்ஸ் தயாங், 2வது குழந்தைக்கு அப்பா ஆகிட்ட அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து அவங்களும் கங்க்ராச்சுலேட் பண்ணுறாங்க. அப்படியே டிவானாவும் வந்து வரா. ஸோ வந்து அப்படியே டிவானாவை தூக்கிக்கிறாரு. டிவானா குட்டி, யூனோ ஒன் திங், என்ன, உனக்கு தம்பி பாப்பா பிறந்திருக்காங்க. அப்படியே ஒரு க்யூட்டான ரியாக்ஷன் கொடுத்துட்டு சிரிச்சுட்டு அப்படியே வந்து டேவோட எப்படி சொல்கிறது அந்த நெக்கை அப்படியே க்ளோஸ் பண்ணி அப்படியே வந்து ஹக் பண்ணிவிட்டு டேவோட ஷோல்டர்லேயே படுத்துடுறா. ஸோ எல்லாருமே அப்படியே டிவானோட ரியாக்ஷன் பார்த்துட்டு எல்லாருமே சிரிச்சுட்டு நிற்கிறாங்க. ஸோ கொஞ்சம் நேரத்துலேயே டாக்டர் வந்து வாஷ்லாம் பண்ணிவிட்டு வெளியே வந்து சொல்லிடுறாங்க, இப்போ போய் பாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வந்துட்டு உள்ளே வரான். டிவானா வந்து பின்னாடியிலேருந்து ஓடி வந்துடுறா. வேறு எல்லோரும் வெளியே தான் நின்றுட்டுருக்காங்க. ஸோ அப்படியே வந்து வந்து உங்கள் சைடு வந்து உங்களோட ஹேண்டை வந்து ஹோல்ட் பண்ணால் அப்படியே டிவானா வந்து அவளோட தம்பி பாப்பாவை வந்துட்டு பார்க்க போயிடுறான். ஸோ அந்த பாப்பு வந்து குட்டி பெட்டில் தானே படுக்க வச்சுருப்பாங்க. ஸோ அந்த சைஸுக்கு கூட இருக்க மாட்டாட்டி வேணாம், ஏன்னா 1 வயசு தானே ஆகுது. ஸோ அப்படியே வந்து ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுறா அவளும் பார்க்குறதுக்காக. ரொம்ப முக்கியமோதுரா, பட் வந்து பார்க்க முடியல. வந்து உங்களை கேர் பண்ணிக்கிறதுலேயே அப்படியே வந்து ரொம்ப மூழ்கி போக டிவானாவை கவனிக்கவே இல்லை. அப்படியே வந்து உங்களோட ஹேண்டை ஹோல்ட் பண்ணிவிட்டு அப்படியே உட்கார்ந்துட்டு இருக்கான். ஸோ நீங்கள் வந்து அதே அன்கான்ஷியஸ் ஸ்டேட்டில் தான் இருக்கீங்க. ஸோ டிவானா வந்து பின்னாடியிலேருந்து ஓடி போய் ஒரே அடி தான் டேவை. அப்படியே எந்திரிச்சிட்டு என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அப்படின்னு சொல்லிட்டு ஹேண்டை மட்டும் காட்டுறா. ஓ, எடுத்து கொடுக்கணுமா உனக்கு? சரி இது வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து மெதுவாக பாப்பா வந்து தூக்கி, சாரி பாப்பா இல்லை தம்பி, பையனை வந்து தூக்கி அப்படியே வந்து காட்டுறான் தயாங். அப்போது வந்துட்டு அவள் அவ்வளோ க்யூட்டாக அவனோட நெத்தியில் வந்து கிஸ் பண்ணுறான். அவ்வளோ க்யூட்டாக இருக்குது. ஸோ நெத்தியில் கிஸ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் சீக்ஸில் கிஸ் பண்ணுறா, அப்படியே வந்து ஐஸில் கிஸ் பண்ணுறா, மாற்றி கிஸ் பண்ணிகிட்ருக்கா. ஸோ அப்படியே வந்து பார்த்துட்டு சரி போதும் உன்னோட பாச போராட்டம், அவனை ரெஸ்ட் எடுக்க விடு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே படுக்க வச்சுட்டு அப்படியே உங்கள் சைட் திரும்பினா நீங்கள் அப்போ தான் மெதுவாக கண்ணை முழிக்கிறீங்க. ஸோ அப்படியே வந்து வந்துட்டு பார்த்துட்டு ஸ்பீடாக உங்களோட கிட்ட வந்து உங்களோட ஹேண்ட் அப்படியே ஹோல்ட் பண்ணிவிட்டு உட்காரான். என்ன குழந்த, பாய் பேபிடி, உங்களை மாதிரியே இருக்கானா? என்ன மாதிரி, ஆமாம் என்ன மாதிரி தான் இருக்கான். ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணாதா, முடியலையா? அப்படியெல்லாம் இல்லை, நான் அவனை பார்க்கணும், இரு எடுத்துகிட்டு வந்து தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து பாப்பா வந்து பாப்பானே வருதுடா, தம்பி பாப்பா வந்து ஹோல்ட் பண்ணி எடுத்து உங்களோட கையில் வந்துட்டு வைக்கிறான். ஸோ நீங்கள் அப்படியே அவனை வந்துட்டு பார்க்குறீங்க, சிரிச்சுட்டே பார்க்குறீங்க. பார்த்தா அப்படியே வந்து மாதிரியே இருக்கான் அவன். அப்படியே நீங்கள் வந்து எடுத்து ஃபர்வெல்ல வந்துட்டு ஒரு கிஸ் பண்ணுறீங்க. தேவும் உங்களை பார்த்து சிரிச்சுட்டு உங்களோட ஃபர்வெல்ல கிஸ் பண்ணுறாரு. ஸோ ஓகேடா, இதை வந்துட்டு என்னால் முடிஞ்ச அளவுக்கு லவ்வாக கொண்டு போயிருக்கேன். ஓகே அதுக்கப்புறம் வந்து லாங் டெலிஷன் ஆகிடுச்சு. நான் 18 மினிட்ஸ்னு சொல்லியிருந்தேன், 29 மினிட்ஸ் ஆகிடுச்சு. ஓகே, நான் நிறைய லவ் கொடுத்துருக்கேன். இது வந்து நல்லா போகணும் சரியா? அது வந்துட்டு எந்த அளவுக்கு போச்சுதோ அதை விட இது வந்துட்டு போகணும். அதெல்லாமே வந்துட்டு உங்கள் கையில் தான் இருக்குது. ஃபுல்லாக பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஓகே, பாய், லவ் யூ ஆல்.